அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான எஜுகேஷன் கன்டென்ட்ல உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம சிஏவ பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த அவேர்னஸ் வீடியோ வந்து யார வச்சு பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ திருமலைக்குமார் அவர்கள் வந்து இணைந்திருக்காரு. ஸோ அவர் என்ன டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிஏனா என்ன? சிஏவோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னென்னலாம் இருக்கு? யாரெல்லாம் வந்து சிஏ படிக்கலாம்? ஏன்னா எஜுகேஷன் வைஸ் நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், சிஏவ பத்தின ஒரு கிளாரிட்டி வந்து இல்லாம இருக்கு. இத வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அ சார் வந்து பார்த்தீங்கன்னா, சிஏ திருமலைக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, அ 10 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சிஏ முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாம 15 இயர்ஸா வந்து என்டிஏ எதுகேர்ல சீனியர் ஃபேக்கல்டியா இருக்காரு. சார் உங்களுடைய சிஏ ஜர்னிய பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்ல முடியுமா சார்? சார் நான் வந்து மதுரை தான். மதுரையில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சேன் நானு. ம். அ நான் படிக்கும்போது +1 படிக்கும்போது என்னுடைய அக்கவுண்ட்ஸ் வாத்தியார் வந்து கணேசன் சொல்லிட்டு, ஸோ அவர் தான் சொன்னாரு, சிஏன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்படின்னு சொன்னாரு. ஆப்ஷன். ஆமா, ம். ஆப்ஷன்னு சொன்னாரு. ஸோ சொன்ன உடனே அது தொடர்பா நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சீங்க. சர்ச் பண்ண ஆரம்பிச்சு, அத அப்படியே தொடர தொடர ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பிச்சீங்க. ஆமா. நீங்க ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிச்சீங்களா? இல்ல செல்ஃபா படிச்சீங்களா சார்? சார் நான் முதல்ல வந்து வெக்காளியம்மன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு திருச்சியில அவங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல 30 மார்க்குக்கு 30 மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 30 ஸ்டூடண்ட்க்கு மட்டும் ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது சிஏ ஃபுல்லா ம். குடுக்குறோம். ஆனா அந்த சிஏல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எந்த அட்டெம்ப்டும் வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். பண்ணணும். ஆமா, அப்படி ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணாங்க. ஸோ அதுல நானும் என்னோட ஃப்ரெண்ட் இங்க சரவணன் சொல்லிட்டு 2 பேரும் செலக்ட் ஆனோம் நாங்க அதுல. ம். அதுல படிச்சோம். அதுல படிச்சப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க முதல் ஆமா. ஸ்டேஜ். அந்த ஃபவுண்டேஷன்ல 200 மார்க் எடுக்கணும். 400 மார்க்குக்கு 200 மார்க் எடுக்கணும். நான் பாஸ். 188 மார்க் எடுத்து ஃபெயில் நெகட்டிவ் ஆயிட்டீங்க. ஆயிடுச்சு ம். ரிசல்ட். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க ஃப்ரீ எஜுகேஷன தொடர மாட்டாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் நான் செல்ஃப் ஸ்டடி. எந்த ம். பேப்பர் எனக்கு வரலையோ, அது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போனேன். ஓகே. ஏன் செல்ஃப் ஸ்டடி அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் ம். ப்ராப்ளம். ப்ராப்ளம். ஸோ அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, என்னால பெரிய கிளாஸஸ்க்குலாம் போக முடியல. ஸோ தட் மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டடி. அது போக வந்து எனக்கு எந்த பேப்பர் வந்து ரொம்ப வரலையோ, அதுக்கு மட்டும் நான் கிளாஸஸ் போனேன். ஓ! வெரி குட் சார். ஸோ இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ இந்த எஜுகேஷன் கன்டென்ட் வந்து நெறைய பேர வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அவங்களும் நெறையா சிஏ பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்மளோட கன்டென்ட்டான சிஏனா என்ன? நான் கொஸ்டின்ஸ் லைனா கேட்க போறோம் உங்களோட. ஸோ சிஏனா என்னன்றத வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல சிஏனா என்னன்னு லேமேனுக்கு புரியிற மாரி கொஞ்சம் விளக்கிடுங்க சார். சார், சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஆ. ஆ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இது. ம். ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அ இதுல மெம்பரா இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியும். ம். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல்ல நம்மளுடைய ப்ராக்ரஸ் கார்ட வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ம். ம். பிரைட் ஸ்டூடண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனா வந்து ஒரு நல்ல பையனா, கெட்ட பையனா அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ட கேட்கலாம். இல்லன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்கள பத்தி நமக்கு தெரியும். ஓகே. அது மாதிரி ஒரு கன்சர்ன அதாவது எப்படிப்பட்ட கன்சர்ன் அப்படின்னு ம். நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடிட்டருடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கன்சர்ன் என்ன மாரியான கன்சர்ன் அப்படின்னு அதாவது தெரியும். கன்சர்ன் சொல்றது நீங்க அந்த பிசினஸ் அந்த மாரி. பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. ஆமா. பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஒர்க். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒரு ஒன் ஆஃப் தி ரோல் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி சார். சிஏ பண்ணோம் அப்படின்னா, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்கு? ஸோ ஃபினான்ஷியலா கேட்குறேன் நானு. அதாவது ஓகே. எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணலாம்? எந்த மாரி செக்டார்ஸ்ல ஒர்க் கிடைக்கும்? செல்ஃபா நம்ம நீங்க நீங்க பண்ற மாரி பிராக்டிஸ் பண்ணலாமா? இல்ல அது தவிர்த்து இன்னும் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு? அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க சார். 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். ம். ஒண்ணு வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணலாம் ஒண்ணு. செல்ஃபாவோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ பிராக்டிஸ் ம். பண்ணலாம். 2வது எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ம். இந்த எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிரைவேட் செக்டார்ல இருக்கு. ஓகே. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார்ல இருக்கு. பப்ளிக் செக்டர்ல. ஆமா. இதுல பிராக்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ம். நம்ம மாரி சிஎஸ் கூட சேர்ந்து சிஎஸ் எல்லாம் சேர்ந்து அசோசியேட் சேர்ந்து மாரி. ஆமா ம். பண்ணலாம். ஆ இது பிராக்டிஸ் அப்படின்ற பட்சத்துல வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ன்னு சொல்லுவோம்.
ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்ன அப்படின்னா ஒரு லா வந்து ஆடிட் ரெக்வயர் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனி வந்து ஆடிட் பண்ணணும். அது மாதிரி வந்து இன்டர்னல் ஆடிட், அப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஆமா, இன்கம் டேக்ஸ், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. இதுவே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங்ல ரோல் இருக்கு, டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரோல் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரோல் இருக்கு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெக்னாலஜி ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் இருக்கு, நிறைய ரோல் இருக்கு. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ், இது மாதிரி நிறைய ரோல் இருக்குது. இதே மாதிரி பப்ளிக் செக்டார்ஸ்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் வந்து ஒரு ஆடிட்டர் போகலாம் அப்படின்னா ஒரு சிஎஃப்ஓ வரைக்கும் போகலாம், சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் வரைக்கும் ரோல் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றதை பொறுத்த வரைக்கும் சிஏஸ்ல கவலைப்படுற தேவையே இல்லை. இந்த சிஏ நம்ம ஒன்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம இங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஆமா, இங்க பொறுத்த வரைக்கும் சிஏ பாஸ் பண்றோமா அப்படின்றது தான் இங்க மேட்டர். ஒன்ஸ் இங்க பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நிறைய அந்த ஆப்ஷன் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். எஸ், வெரி குட். ஸோ இப்போ வந்து சார் எந்த வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல நம்ம வந்து மணி சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வரோம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி எப்படி சொல்லலாம்? நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஹையர் பேக்கேஜ்னால் எப்படி சொல்வீங்க சார்? ஆக்சுவலாக வந்து 10 lakhs வந்து மினிமம் பெர் ஆனம் சார். வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கெட்டிங் ஸ்டார்டட் இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னும் போது ஒன்ஸ் சிஏ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கேம்பஸ் இன்டர்வியூ வைப்பாங்க, அது போக வந்து வாக்கின் இன்டர்வியூ. கேம்பஸ்ன்றது ஐசிஏ வச்சு? எஸ், ஐசிஏ டைரக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. வெளியில இருந்து கம்பெனிஸ் வருவாங்க. ஸோ அது மூலமாகவும் போகலாம், இல்லை வாக்கின் இன்டர்வியூ மூலமாகவும் போகலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. அட் த சேம் டைம் பேக்கேஜும் ஒரு 10 lakh பெர் ஆனம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 lakhs வரைக்கும் போகும். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20.50 lakhs வந்து ஒருத்தர் earn பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 20.5 லட்சம் ரூபாய் வந்து முதல்ல ஒரு இதானாரு, செலக்ட் ஆனாரு. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 26 lakhs வந்து பெர் ஆனம் அவரும் செலக்ட் ஆனாரு. ஸோ தட் பேக்கேஜ் அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட்ஸ் கேப்பபிலிட்டி. அதை வச்சு சேலரின்றது மாறும். எஸ், கட்டாயமா. சார் அடுத்து என்னன்னா, இப்போ சிஏனா என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டீங்க. சிஏ யாரெல்லாம் படிக்கலாம்? 12th முடித்தவொடனேவும் படிக்கலாமா, இல்லை பிகாம் எம்காம்லாம் படிக்கணுமா? ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன் சார். சார் ஆக்சுவலாக இன்னைக்கு டேட்டில் 10th முடித்த உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சிஏக்கு. 10th முடிச்ச உடனே? 10th முடிச்ச உடனே ரெஜிஸ்டர் சார் டிப்ளமா மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும், எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது. ஆனால் வந்து அதாவது அப்படின்னா என்ன மீனிங்கா, அவங்க அப்புறந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யா, +1 +2 பண்ணும்போதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புக்ஸை வாங்கி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் 12th எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல நடக்கும். அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஜூன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ எக்ஸாம்ஸ் நடக்கும். இமீடியட்டா ஜூன்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அட்டெண்ட் பண்ண முடியும், எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ 10th முடிச்ச உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, பட் எக்ஸாம் எப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். சார் அடுத்த கேள்வி வந்து, இப்போ சில பேர் வந்து பிகாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ இந்த அவேர்னஸ் வந்திருக்கும் சிஏ பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிகாம் ரெகுலராக பண்ணிட்டு சிஏ பண்ண முடியுமா சார்? அது வாய்ப்பு இருக்குமா அது மாதிரி? சரிங்க சார், இது சொல்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, இந்த +1 +2 படிக்கும்போது என்ன குரூப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கணும் சிஏ பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிஏ வந்து யார் வேணா பண்ணலாம். கரெக்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம். சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே மாதிரி காலேஜஸ்லையுமே பிகாம் முடிச்சவங்க தான் சிஏ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பிஎஸ்சி பிசிக்ஸ் என்ன எடுத்திருந்தாலும் யார் வேணா பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதமான அந்த மாதிரியான ஒரு இது இங்க இல்ல, கிரைட்டீரியாவே இல்ல. பட் ஆனா ஒரு +1 +2ல என்ன குரூப் எடுத்திருக்கணும் அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் அண்ட் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு குரூப் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது இது எடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்ப +1 +2ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை விட்டுட்டு அக்கவுண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுப்பாங்க. கரெக்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த +1 +2ல மேக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுருவாங்க. ஆமாம். ஃபவுண்டேஷன் வரும்போது இங்கே ஒரு பேப்பர் வந்து மேக்ஸ், ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் மேக்ஸ்.
ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸ் கிடையாது. கிடையாது. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆவாங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க ரொம்ப. இங்கே வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஒரு பேப்பருக்காக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ தட் அவங்க அக்கௌண்ட்ஸ் அண்டு பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே அந்த டச் இருக்கும், அந்த மேக்ஸோட டச் இருக்கும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா +1 +2 ஒருத்தவங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இங்கே வந்து ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கும் கரெக்ட் +1 +2 சயின்ஸ் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் படிக்காம வந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ தட் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பயந்துருவாங்க, நிறைய இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துருவாங்க. ஸோ தட் முதல்ல பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க +1 +2ல அக்கௌண்ட்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் இருக்கும். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பிகாம் முடிச்சுட்டு வரலாமா 12th முடிச்சுட்டு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கு? இல்லை 12th முடிச்சுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நானும் 12th முடிச்ச உடனே தான் சிஏக்குள்ளே வந்தேன். நான் வந்தனால பெஸ்ட்டுன்னு சொல்லலை. எதுக்காக பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் என்ன ஆகிடும்னு கேட்டிங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்ப காலேஜில் போனால் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் ஸ்டூடெண்ட் அப்படி ஆமாம் மைண்ட் செட் அப்படி ஆகிடுது. ஸோ தட் இதில் என்ன பிரச்சனை ஆயிரும்னு கேட்டிங்க அப்படின்னா படிக்கிறதோடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாயிரும் காலேஜில். ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மந்த்லி எக்ஸாம் படிச்சிருப்போம். ஆமாம், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம், அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம், அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ படிச்சிருப்போம். இங்கே பிகாம்ல வரும்போதோ அல்லது வந்து வேற டிகிரி படிக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டே பிஃபோர் தி எக்ஸாம் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்போ டே பிஃபோர் தி எக்ஸாம் படிக்கும் போது என்ன ஆகிடும்னா அவங்க படிக்கக்கூடிய நேர அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ கம்மியாயிட்டு திரும்ப சிஏ மாதிரியான கோர்ஸ்குள்ள வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கட்டாயமா கஷ்டமா இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக நிறைய கோர்ஸ் இருக்கு. அந்த நிறைய கோர்ஸ்ல ஏன் சிஏ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய கோர்ஸுக்கு மணி தேவைப்படும், நிறைய மணி தேவைப்படும். பட் இந்த சிஏன்ற கோர்ஸ்க்கு வந்து மணி அந்த அளவுக்கு தேவையில்லை. அப்போ எது ரொம்ப தேவைன்னு கேட்டீங்கன்னா டைம் தான் தேவை. நம்மளுடைய டைம் இன்வெஸ்ட் பண்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுடைய டைமை கொண்டு போய் காலேஜஸ்லயோ இல்லை வேற எதுலயோ போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க சிஏ படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ தட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிகிரி படிச்சுக்கிட்டே நான் சிஏ படிக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர். அதையுமே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்க ரீகன்சிடர் பண்றது நல்லது. என்ன ரீசன்னா இதுல டைமை தான் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்டே பண்ண போறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல கொண்டு போய் காலேஜஸ்ல போய் நம்ம டைத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 6 hours காலேஜ் நம்ம காலேஜ் போறது வரதுல 8 hours ஆயிடும் இன்க்ளூடிங் டிராவலிங் ஹவர்ஸ். அப்போ அந்த டைமை கொண்டு போய் அதுல பண்றனால என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். ஸோ தட் பிகாம் ரெகுலர் பண்ணிக்கிட்டே சிஏ பண்றதா அப்படின்னு கேட்டாலுமே அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ தட் என்னை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்ச உடனே வரலாம். பட் ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணுன்ற மைண்ட் செட்டோட வரணும். 12th வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சிட்டோம், ஸோ இனிமே போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஒரு 4 years இந்த சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு 4 years மட்டும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா இதுல நீங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நிறைய படிச்சா மட்டும்தான் நம்மள வந்து என்ன பண்ண முடியும்னா அப்டேட் பண்ண முடியும் சிஏவா. ஸோ அப்படி அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா நம்மளுடைய லைஃபை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம். கரெக்ட். உண்மையாகவே 4 yearsல முடிச்சிட முடியுமா, இல்லை எப்படி எவ்வளோ நாள் ஆகும்? அது வந்து நம்ம இப்போ நீங்கள் கிளாஸஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஃப்லைனு, செல்ஃப் ஸ்டடி, இல்லை வந்து ஆன்லைன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கடைசியில் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க சார். ஆக்சுவலாக சிஏவுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லுறேன். சிஏ அப்படின்றது ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து இன்டர்மீடியேட்டு, அப்புறம் வந்து ஃபைனல். மொத்தம் 3 லெவல் இருக்கு. 3 லெவல்: ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் யாருக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க டிகிரி முடிச்சுட்டாங்க, காமர்ஸ் டிகிரியாக இருந்தால் 55% அல்லது அதுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. ஆர் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா 60% அல்லது அதுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கன்சாலிடேட் மார்க் வந்து 60% அபோவ் இருக்கணும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் காமர்ஸ்க்கு. எஸ், அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக இன்டர்மீடியேட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். பட் ஒன்ஸ் 12th முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் ஃபவுண்டேஷன்லேருந்து டூரேஷன் சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட மார்ச்ல எக்ஸாம் எழுதுனா ஜூன்லேயே எழுத முடியும் அப்படின்னு. நம்ம செப்டம்பர் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதில் கூட எழுதுனாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 6 மாதம் டைம் வச்சுக்கிறேன் நான். ஃபவுண்டேஷனுக்கு 6 மாதம். இன்டர்மீடியேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி 8 மாதம் கழிச்சு எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் ஒரு 1 year கூட வச்சுக்கோங்க, 1 year. ஸோ 6 மாதம் ப்ளஸ் ஒரு 1 year, 1.5 year. இது போக ஆர்டிகல்ஷிப் என்னை மாதிரி ஒரு ப்ராக்டிசிங் சிஏட்டையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஆமாம் ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு 2 years ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். அது என்ன சார் ஆர்டிகல்ஷிப்னா என்ன? அது அதாவது சார்
இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அனுபவ ரீதியான அறிவு நமக்கு தேவை. ஸோ இங்கே தியரிட்டிக்கலாக என்னெல்லாம் படிக்கிறோமோ, இன்டர்மீடியட்லையும் சரி, ஃபவுண்டேஷன்லையும் சரி, ஃபைனல்லையும் சரி, இது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக எங்கே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட்டிங் ஃபார்ம்ஸில் வந்து 2 years. எஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அதுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கான ஏதாவது சர்டிஃபிகேட் அந்த மாதிரி? எஸ், சிஏ இன்ஸ்டியூட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், நம்ம யாருக்கு கீழே ஆர்டிகல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம அந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி நம்ம ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. அதை வந்து யாருக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி, ஐ மீன் யாருக்கிட்ட ஜூனியராக இருக்காங்களோ அவங்க அதை கொடுப்பாங்க. எஸ், அப்ரூவ் பண்ணி இன்ஸ்டியூட்ல இருந்து கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் வந்து 2 years. அப்போ ஒரு 1.5 years + 2 years 3.5 years. ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அது வந்து மேண்டேட்டரி. எஸ், 4 to 4.5 years ஆகும். சிஏ முடிக்கணும் அப்படின்னா ஒரு 4 to 4.5 years ஆகும். சப்போஸ் டிகிரி முடிச்சாங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனுடைய அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாகும், 6 months. ஆமா, கம்மி. ஆனால் அது நம்ம 3 years டிகிரி பண்ணுவோம். எஸ், ஸோ அதை வந்து நம்ம தான் இப்போ முடிவு பண்ணிக்கணும். எஸ், டேரெக்டாக சிஏ பண்ணலாமா, ஐ மீன் ஃபவுண்டேஷன் பண்ணலாமா, இல்லை டிகிரி முடிச்சுட்டு இன்டர் போகலாமா அப்படின்றத அதான் யோசிக்கணும். யோசிக்கணும். ஆனால் நான் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷன் சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆமாம், கரெக்ட். 12th முடிச்ச உடனே வர்றது நல்லது. நல்லது. டிகிரி முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த இது கொஞ்சம் கம்மியாயிரும். ஆமாம். சரிங்க சார், அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து இப்போது கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ வந்து போஸ்ட் கோவிட் உங்களுக்கே தெரியும், ஆன்லைன் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? எதை பர்சனலாக நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆன்லைன்லேயும் சில பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஸோ அவங்களோட எஃபோர்ட்ஸ் அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸஸும் நிறையா இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நேரில் போய் படிக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கரெக்டாக நிறைய டவுட்ஸ் வரும். சும்மா நம்ம ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரியோ அல்லது ஒரு வீடியோ பார்க்குற மாதிரியோ சும்மா கிளாஸஸை போய் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் நான் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா திரும்ப ஆமாம் பண்ணுறீங்க. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% தெளிவு கிடைக்கும். கரெக்ட். ஸோ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் இது பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி. ஆன்லைனில் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், மேபி நீங்கள் சொல்கிறது அந்த ரெக்கார்டட் செஷன்ஸில் அது வாய்ப்பு இருக்காது. எஸ், சுத்தமாக இருக்காது. லைவ் திருப்பி வேணா பார்த்துக்கலாம், ஆனால் கொஷின்ஸ் யார்கிட்ட கேட்கன்ற ஒரு இது இருக்காது. இன்னொன்று ஆன்லைன் லைவ் செஷனே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே கேள்வி கேட்கறனா கூட நம்ம நேரில் இப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக கேட்குற மாதிரி ஆன்லைனில் பண்ண முடியாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டபிள்னு நான் சொல்லுவேன் நான். அதான் ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி தான் ஃபைனலி ஒன்று. அடுத்து இங்கே படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஐசிஐ டைரெக்டாகவே வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஏஆர்சி வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னா நுங்கம்பாக்கம்ல கிளாஸஸ் இருக்குது, மதுரை இன்ஸ்டியூட்டிங் இருக்குது, மதுரையிலுமே இங்கே கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது போக ப்ரைவேட் கிளாஸஸ் இருக்குது, நிறைய ப்ரைவேட் அகாடமிஸ் இருக்குது. அது போக ஐசிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாகவே சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்லி ஆன்லைனில் கொடுக்குறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது அவைலபிள். எஸ் 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 இருக்குது. ஆமாம் இருக்குது. ஸோ தட் இது ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும், எது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அதான் அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து லைக் வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி. எஸ் இருக்கு. உங்களோட சஜஷன் வந்து ஆஃப்லைன்ன்றது தான். ஆமாம், என்னோட சஜஷன்றது ஆஃப்லைன். அது எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பயுமே இந்த டீச்சிங் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினைப்பேன் பர்சனலி. வந்து நம்ம படிக்கிறது ப்ளஸ் நம்மகிட்ட டவுட்ஸ் கேட்குறது, அப்புறம் திரும்ப நம்ம டெஸ்ட் வைக்கிறது, அவங்க டெஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணாங்கன்றதை நம்ம சொல்கிறது, அவங்க தப்பை கரெக்ட் பண்ணுறது, இதில் ஒரு கிளாஸஸ் அப்படின்றது வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ தட் இது எல்லாமே ஆன்லைனில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டி பொறுத்து தான். ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி தான், ஆஃப்லைனில் போகிறது ரொம்ப நல்லது. எஸ், சரிங்க சார். இப்போ ஐசிஏ வந்து கிளாஸ் இருக்குதா சொல்லியிருக்கீங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது. ஸோ இவங்களும் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அது எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த மாதிரியான ஃபினான்ஸ் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தயாராக இருக்கும்? எஸ் சார். ஆக்சுவலாக இந்த ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஃபீஸை பிரிச்சுக்கலாம். முதல்ல ஐசிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் நம்ம கொடுக்கணும் சார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்றது ஃபவுண்டேஷனுக்கு ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், திரும்ப இன்ட்ருக்கு பண்ணணும், திரும்ப ஃபைனலுக்கு பண்ணணும். 3 விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சார் 1.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கான ஃபீஸ். ம். ஐசிஐல நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸஸ் இருக்கும். பிரைவேட் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் படிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா 35,000 40,000 ரேஞ்சில் வந்து ஃபீஸ் இருக்கும் ஃபார் ஃபவுண்டேஷன் ஃபுல் கோர்ஸ்க்கு ஓகே. இருக்கும். அதே மாதிரி இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐலையும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியான ஃபீஸஸ் இருக்கும். பிரைவேட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்க்கு 35,000 to 40,000 இருக்கும். ஒரு குரூப்க்கு. Yes. குரூப்னா இப்ப எத்தனை குரூப் இருக்கு? 2 குரூப் இருக்கு. இன்டர்மீடியேட்லயும் 2 குரூப், Group one, ஃபைனல்லயும் 2 குரூப். ஓ. ஃபவுண்டேஷன்ல மட்டும் 4 பேப்பர் தான். ஓகே. சிங்கிள் கோர்ஸ் மாதிரி. எஸ். இது ஆனா 2 கோர்சஸ் மாதிரி. ஆமா. ஃபர்தரா. ஆமா. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 to 45,000 ரேஞ்ச் இருக்கும் ஒரு குரூப்புக்கு. ஒரு குரூப்க்கு. ஸோ அது ஒரு ஃபீஸ். மூணாவது என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். அது 1,500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஒரு குரூப்புக்கு. ஓகே. ஸோ அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 3 விதமான ஃபீஸ். ஃபீஸஸ் இருக்கு. ஒன்று ஐசிஐல ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ், ரெண்டாவது கிளாஸஸ் போகிறதுக்கான ஒரு ஃபீஸ், மூணாவது எக்ஸாமுக்கான ஒரு ஃபீஸ். இது போக இன்னொன்று என்ன அப்படின்னா சில புக்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் ஃபீஸ் ஆகும். ஸோ இதுதான். இந்த புக்ஸ்ன்னு சொன்னோடனே இன்னொரு கேள்வி எனக்கு வருது சார். இப்போ புக்ஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே புக்ஸ் அனுப்புவாங்கன்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருக்குது. அது மாத்திரம் போதுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து வாங்கி படிக்கணுமா, எந்த மாதிரி சார் அது எப்படி? எஸ் சார். ஆக்சுவலாக வந்து ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை எதை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் எக்ஸாமினேஷனில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது போக இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் இருக்கு, ICAI.orgன்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்னு ஒன்று போடுவாங்க. அது போக மார்க் டெஸ்ட் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு 2 இது போடுவாங்க. இது வந்து எப்போ வேணா யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐசிஐயோடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து நான் படிக்கும்போது நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிறது பகவத்கீதை மாதிரி. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் அவசியம், ரொம்ப பொறுமை முக்கியம். இல்லை படிக்கணுன்றது பொறுமையாக புரிஞ்சுக்க. எஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின் பேங்க்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேங்க்கையும் சேர்த்து படிக்கும்போது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளால் வந்து எப்படி ஆன்சர் பண்ண முடியும், நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நம்ம செல்ஃபாகவே ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த நீட்டு இந்த மாதிரியான கோச்சிங்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம 12th படிக்கும்போது கூட நம்மளே பார்த்துருப்போம், வேரியஸ் கொஷின்ஸு இல்லை வேறு இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து புக்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஐசிஏல இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும் சொல்லி இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக எதாவது பண்ணணுமான்றது இன்னொரு கேள்வி. அதான் சார், ஸ்பெஷலைஸ்டாக பண்ணணுமான்றது அந்த இது மட்டும்தான். அதாவது மார்க் டெஸ்ட் எல்லாமே அது ஐசிஐல பண்ணது தான். நான் சொன்ன ஆர்டிபியா இருக்கட்டும், எம்டிபியா இருக்கட்டும், தென் வந்து பாஸ்ட் எக்ஸாம் கொஷினாக இருக்கட்டும். நம்ம வந்து ஐசி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம அப்பியர் ஆக போகிறோம். ஸோ தட் அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்கன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, சார் அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு 100 கொஷின் போட்டு பார்த்தா ஓகேவா இருக்குமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ 100 கொஷின் போட்டு பார்த்தா ஓகேவா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு கொஷின் போட்டால் கூட அந்த கொஷினுடைய க்ரக்ஸை நீ புரிஞ்சுட்டு பண்ணுறியான்றதான் இங்கே முக்கியம். நீ 1000 கொஸ்டின் கூட போடு, அது மேட்டர் இல்லை. ஸோ அதாவது குவான்டிட்டி ஓவர் த குவாலிட்டி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு ஐசிஐல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் நாளைக்கு எக்ஸாமில் வருமானு கேட்டால் அது கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், என்ன மாதிரி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளை என்ன மாதிரி ஸ்டே பண்ணிக்கிட்டா இந்த எக்ஸாம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ண முடியும். சார் இப்போ இந்த இதுலேயே தொடர்ந்து இன்னொரு கேள்வி. இப்போ நம்ம வந்து ஏன்னா 12th முடிச்சுட்டு டைரெக்டாக வரலான்றதை நம்ம மெயினாக பேசுகிறோம். இப்போ 12th பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க கொஷினே தான் கேட்பாங்க, அது தெரியும் உங்களுக்கு. இதில் எப்படி சார், இதில் வந்து அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக நம்ம மாடல்ஸ் தான் வருமா? ஸோ அந்த மாதிரி. எஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி 12th வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இங்கே சி இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கொஷின் வருமானு கேட்டால் அதை நம்ம நம்ப முடியாது. ஆக்சுவலாக வரலாம், அதுக்காக வராதுன்னு நான் சொல்லலை. ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆர் வந்து மாடல்ஸ் வரலாம், கண்டிப்பாக மாடல்ஸ் வரலாம். இங்கே நம்ம எதை தான் கற்றுக்கணும் அப்படின்னா கான்செப்ட் தான். ஸோ அப்போ நம்ம சி இன்ஸ்டியூட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்செப்டை நம்ம படிச்சுட்டு அந்த கான்செப்டை கரெக்டாக அப்ளை பண்ண தெரியுதா. ஸோ அப்போ கான்செப்டை படிக்கிறது ஒரு முக்கியம், கான்செப்டை அப்ளை பண்ணுறது வந்து 2வது முக்கியம். ஸோ தட் அதுதான் இங்கே நமக்கு தேவை. ஸோ தட்
நீங்க என்ன கொஸ்டின்ஸை படிச்சாலும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கொஸ்டின்ல என்ன மாதிரி இருக்குன்றது தான் இங்க முக்கியம். அதுதான் டெஸ்ட் பண்றாங்க. எஸ், டெஸ்ட் பண்றாங்க. ஸோ தட் அந்த மாதிரி தான் இங்கே படிக்கணும். ஸோ இங்கே ரிப்பீட் வருமா வராதான்றதை விட நான் சொன்னேன் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டிகல்ஷிப்ல இங்க என்ன தியரிட்டிக்கலா படிச்சாங்களோ அதை ப்ராக்டிக்கலா கத்துப்பாங்கன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ இங்க படிக்கும் போதே நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலா ஒரு வேலை பார்க்க போறாங்க. அப்போ அதுக்கு தேவைப்படுற மாதிரி படிக்கணும். கரெக்ட். அதுதான் சிஏ இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. கரெக்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸும் கஷ்டமா இருக்கு. கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம 12th படிக்கும்போது 12th இது பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு அப்ஜெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்ஜெக்டிவ் வேற. ஏன்னா நம்ம வந்து அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போகிறோம். எஸ், இன்னொன்று மைண்ட் செட்டையுமே மாற்றிக்கணும். 12th அப்போ நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருப்போம்னா நிறைய மார்க்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு தான் இந்த கொஸ்டினே கேட்டோம். எஸ், மார்க் எடுக்கிறோமா அப்படின்றதான் நம்மளுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். பட் சிஏக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணுறோமா, புதுசாக லேர்ன் பண்ணுறோமா, எதனால வந்து இந்த மாதிரி இருக்குது, எதனால இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான இன்டெப்த் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கும் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு இருக்கும். கரெக்ட். அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலேஜை கரெக்டாக அப்ளை பண்ணவும் முடியல. அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன சார்? இப்போ ஃபவுண்டேஷன் நம்ம நீங்கள் சிம்பிளாக சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 6 months ஆகும் அப்படின்ற மாதிரி. அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா சார்? ஃபவுண்டேஷன், அடுத்து இன்டர்மீடியேட், அடுத்து ஃபைனல்ஸு, இது தவிர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக உள்ளே ஏதாவது சின்ன சின்ன கோர்சஸ் அந்த மாதிரி இருக்கா? எஸ். இந்த அட்டம்ப்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபெயில் ஆனால் என்ன, அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சார் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இன்டர்மீடியேட் செகண்ட் ஸ்டேஜ், ஃபைனல் வந்து தேர்ட் ஸ்டேஜ், மொத்தம் 3 ஸ்டேஜஸ். இப்போ ஃபவுண்டேஷனில் உங்கள்கிட்ட சொன்னேன் 4 பேப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்ஸு, லா, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த 4 பேப்பர் இருக்குது சார். இந்த 4 பேப்பரில் 2 பேப்பர் டெஸ்கிரிப்டிவ், 2 பேப்பர் அப்ஜெக்டிவ். அக்கௌண்ட்ஸும் லாவும் டெஸ்கிரிப்டிவ் எழுதணும் நம்ம உட்காந்து. அதுவே மேத்தமேட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் அப்ஜெக்டிவ். OMR ஷீட் கொடுத்துருவாங்க, நம்ம செர்ச் பண்ண போகிறோம். ஓகே. இந்த 2 பேப்பரும் அக்கௌண்ட்ஸுக்கும் லாக்கும் 3 மணி நேரம் கொடுப்பாங்க எக்ஸாம் ஹாலில். இந்த மேத்தமேட்டிக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸும் 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க OMR ஷீட்டு. எஸ். அப்போது இந்த 2 பேப்பர் டெஸ்கிரிப்டிவ்ல என்ன இருக்கும் அப்படின்னா சம்ஸ் வரலாம், தியரி வரலாம், ஆமாம், மல்டிபிள் சூஸ் கொஸ்டின் வரலாம், என்ன வேணால் வரலாம் இங்கே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 2 பேப்பர், அதாவது மேத்தமேட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் எதுதான் இருக்கும் அப்படின்னா ஒன்லி மல்டிபிள் சூஸ் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். சாய்ஸ் தான், 4 சாய்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம், MCQ தான். இப்போ இதில் டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது சார். நம்ம ஒன்று தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பனிஷ் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஆனால் இந்த மேத்தமேட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் அப்ஜெக்டிவ் பேப்பர் நான் சொன்னேன், இது பனிஷ் பண்ணுவாங்க. எப்படி பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா -0.25 கால் மார்க் மைனஸ் பண்ணுற மார்க். எஸ், ரெடியூஸ் ஆகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் 100 மார்க் அட்டன் பண்ணிட்டாரு, 10 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டாரு, அப்போ 90 மார்க் வாங்கிடுவாரா சார்னு கேட்டிங்கன்னா இந்த 10 கொஸ்டின் தப்பு பண்ணார்ல அதுக்கு இன்ட்டு 0.25னா 2.5. கரெக்ட். அப்போ 90ல் 2.5 போச்சுன்னா 87.5 தான் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 90 கொஸ்டின் தான் தெரியுது, 10 கொஸ்டினை விட்டுட்டாரு, அவர் விட்டுட்டாருன்னா இங்க பனிஷ்மெண்ட் கிடையாது. தப்பு பண்ணாதான் பனிஷ்மெண்ட். எஸ், நீங்க அட்டெண்ட் பண்ணலனா கிடையாது. அப்போ கிளாரிட்டி இல்லாத இருக்க क्वेश्चंस அவங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். சோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்க வேண்டியது. கரெக்ட். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவங்க எக்ஸாம் எழுதும்போது அதை முடிவு பண்ணி பெட்டரா பண்ணணும். எஸ். சோ தட் இந்த இடத்துல ஒரு क्वेश्चन நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா -0.25 மார்க் இருக்கு. அதுவே ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த நெகட்டிவ் மார்க்ன்றது கிடையாது. இந்த நெகட்டிவ் மார்க் 2 பேப்பருக்கு தான் இருக்குது. அப்ஜெக்டிவ் பேப்பர் 2, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும். அக்கவுண்ட்ஸுக்கோ லாக்கோ இது டிஸ்கிரிப்டிவ்ன்றது அந்த தியரிட்டிக்கலா எழுதுற பேப்பர்ஸ்க்கு கிடையாது. ஒரு பேப்பர் வந்து 100 மார்க் சார். எவ்வளவு மார்க் சார் பாஸ் மார்க்? ஆமா, ஒரு பேப்பர்ல 100 மார்க், 40 எடுத்தா பாஸ். ஓகே, 40 மார்க் எடுத்தா பாஸ். ஆனா அக்ரிகேட்டா 50% எடுக்கணும். டோட்டலா ஓவராலா 400 மார்க்குக்கு 50% 200 எடுக்கணும். ஆமா. சப்போஸ் 200 எடுக்கல அப்படின்னு சொன்னா ஃபெயில். அப்போ 14னா நம்ம அப்ப 14லாம் வச்சுக்க கூடாது, ஒரு 16ஆவது வச்சுக்கணும். அப்ப அது அப்பதானே ஓரளவுக்கு டீசென்ட்டா ஸ்டூடெண்டோட சாய்ஸ். சில பேருக்கு அக்கவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். சோ நீங்க எப்படி உங்க பசங்களுக்குலாம் நீங்க எப்படி இது சொல்லுவீங்க, மோட்டிவேட் பண்ணுவீங்க? நீங்க என்ன மாதிரி? நான் பண்ணுவேன். அது போக என்ன அப்படின்னா நான் படிக்கும் போதே என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த பேப்பர் நல்லா வருமோ அதை ரொம்ப நல்லா இது பண்ணிப்பேன். எஸ், அக்கவுண்ட்ஸ் எனக்கு ரொம்ப அப்படி கூட நம்ம டேலி பண்ணிக்கலாம். எஸ், 60 40 40 அப்படின்னா கூட பாஸ் தான் இங்க. ஆமா, எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும், அக்கவுண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா தியரியா இருக்கக்கூடிய இந்த லா ஏதோ பண்ண ரொம்ப பிடிக்காது, எக்கனாமிக்ஸோ. அப்ப நான் படிக்கிறப்போ
அப்போ பிடிக்காது. ஸோ தட் நான் என்ன பண்ணிப்பேன்னா, எனக்கு எது பிடிக்குமோ அதில் கொஞ்சம் இது பண்ணிட்டு பண்ணுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது, அது ரொம்ப நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஒரு படி மேலே நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஆமாம், கொடுக்கணும். ஸோ 200 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஸ். ஒரு பேப்பர் இண்டிவிஜுவலாக 40 மார்க் எடுத்துட்டோம்னா பாஸ். இதுல வந்து எக்ஸம்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன சார்? அது கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு அது கிளியரா தெரியல. சோ அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஒரு பேப்பர்ல 60 மார்க் அல்லது 60 மார்க்குக்கு மேல எடுத்துட்டோம் அப்படின்னா சப்சிக்வெண்ட் 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு அந்த பேப்பர் எழுத வேண்டாம். ஓ, சப்சிக்வெண்ட் ஒன்லி ஃபார் 3 attempts. 3 attempts 3 அட்டெம்ப்ட்க்கு அந்த பேப்பர் எழுத வேண்டாம். அந்த இது வந்து இன்டர்ல இருந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. எஸ். அந்த அது அப்படி 60 மார்க் எழுதுறதுக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. அந்த பேப்பர் மட்டும் நீங்க எழுத வேண்டாம். ரிமைனிங் பேப்பர்ஸ் மட்டும் எழுதுனா போதும். சிஏல ஒரு பெரிய மித் என்ன அப்படின்னா, ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா எல்லாமே எழுதணுமா? அதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா எல்லாமே எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, எல்லாமே எழுதணும். ஆனா இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன்ல ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா ஃபவுண்டேஷனுடைய பாடத்தை மட்டும் எழுதணும். இன்டர்ல ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா திரும்ப ஃபவுண்டேஷன்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. அது புரிஞ்சுது. இன்டர்ல மட்டும் தான். இன்டர்ல மட்டும். ஃபைனல்ல ஒன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனல்ல மட்டும் தான். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த நம்ம 60+ எடுத்துட்டோம்னு சொன்னா அதுவும் நம்ம எழுத தேவையில்லை. அது நீங்க ஃபெயில் ஆவறீங்களோ அது மட்டும் எழுதிக்கலாம். ஆமா, இந்த 60+ன்றது எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னா இன்டர்க்கும் ஃபைனலுக்கு மட்டும் தான். ஃபவுண்டேஷனுக்கு இந்த எக்ஸம்ஷன்ற கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. இல்ல, அது ஆமா ஒரு பேசிக் கோர்ஸ் மாதிரி தானே சார். அதனால வச்சிருக்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இது. சோ தட் அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன்றது கிடையாது. which means நீங்க ஒரு பேப்பர்ல 60 மார்க்குக்கு மேல எடுத்தா கூட நீங்க திரும்ப அந்த பேப்பர் எழுதிதான். ஆமா. சோ ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்னு, ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா எல்லாமே எழுதணுமான்னு கேட்டா எழுதணும். ஆனா 60 மார்க் அல்லது அதுக்கு மேல எடுத்துட்டோம் அப்படின்னா அது எழுத வேண்டியது. அது எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்படின்னா ஃபைனல் அண்ட் இன்டர்மீடியேட் மட்டும் அப்ளிகபிள். ஓ, வெரி குட் சார். சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுன்றது ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது சார். நெக்ஸ்ட்டு இன்டருக்கு இதே போல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். சொல்கிறேன் சார். இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் சார். இங்கே குரூப் 1 அண்ட் குரூப் 2ன்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்பில் வந்து 3 பேப்பர் சார். குரூப் 1ல் 3 பேப்பர், குரூப் 2ல் 3 பேப்பர். நான் ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட, ஃபவுண்டேஷனில் நெகட்டிவ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. இன்டரில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஓ, ஒன்று. ரெண்டாவது மேக்ஸ்ன்ற பேப்பர் வந்து ஃபவுண்டேஷன்ல இருக்குன்னு சொன்னேன். இங்கே கிடையாது. இன்டர்மீடியட்லாம் கிடையாது, ஃபைனல்லையும் கிடையாது. ஸோ தட் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, அது ஒன்று. இப்போ 2 குரூப்பு. இந்த 2 குரூப்பை சேர்த்து எழுதலாம், இல்லை தனித்தனியாகவும் எழுதலாம். 3 பேப்பராக எழுதணும்னா எழுதலாம், இல்லை 6 பேப்பரையும் சேர்த்து சிங்கிள் அட்டெம்ப்ட்ல எழுதலாம். ஓ, இப்போ நான் சொன்னேன் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா எல்லா பேப்பரும் எழுதணும் அப்படின்னு. அது குரூப் வைஸ் தான் அப்ளிகபிள். ஓகே, இப்போ குரூப் 1ல் 3 பேப்பரும் பாஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே பாஸ். குரூப் 2ல ஒரு பேப்பர் போச்சுன்னா குரூப் 2 மட்டும் எழுதினா போதும். அதாவது நீங்க ஒரே அட்டெம்ப்ட்ல 2 குரூப்பும் சேர்த்து எழுதும்போது ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு குரூப்ல ஏதோ ஒரு பேப்பர் போச்சு அப்படின்னா குரூப் 2 மட்டும் எழுதினா போதும். கரெக்ட். குரூப் 1ஐயும் சேர்த்து எழுத வேண்டியது இல்லை. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டத்தையும் சேர்த்து எழுதும்போது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 50% அக்ரிகேட் எடுக்கணும், 40% இண்டிவிஜுவல் பாஸ். ஒரு பேப்பர்ல 40 மார்க் எடுத்தா போதும், ஓவராலா வந்து 50% எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல 300 மார்க், அப்ப டோட்டல் அதுல 120 மார்க் எடுத்திருக்காரு. அப்ப பாஸா ஃபெயிலா? 120னா சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கணும் இல்லையா? சப்ஜெக்ட் வைஸ் 40 எடுத்துட்டாரு, 40 எடுத்தானே பாஸ் தானே. ஓகே, ஆனா 150 எடுக்கணும்ல 50%. ஆமா, அப்ப பாஸா ஃபெயிலா? அப்ப ஃபெயில் தானே. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் குரூப்ல 180 எடுத்துட்டாருன்னு வெச்சுக்கோங்க, சோ 180. ஓகே, அப்ப இந்த 30 மார்க் எங்க கேரி ஆயிடும்னா ஃபர்ஸ்ட் குரூப் கேரி ஆயிடும். கரெக்ட். அதாவது அதை வந்து மொத்தமாக தான் சேர்த்து தான் அவங்க ஆவரேஜ் பண்ணுறாங்க. எஸ், ஆக்சுவலாக 2 குரூப்பையும் நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் மார்க் இந்த குரூப்லையும் கேரி ஆகும். அது வந்து நீங்கள் 2 குரூப் சேர்த்து எழுதும் போது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஆல் இந்தியா ரேங்க்னு சொல்லுவாங்க. ஆமாம், 50 ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ஆல் இந்தியா ரேங்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா 6 பேப்பரையும் சிங்கிள் சிட்டிங்ல வந்து எழுதணும். ஓ, சிங்கிள் அட்டெம்ப்ட் கிடையாது, சிங்கிள் சிட்டிங்ல, அதாவது ஒரே சிட்டிங்ல 6 பேப்பர்லயே எழுதணும். எழுதி நம்மளுடைய மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல முதல் 50 மார்க்குக்கு வந்து ஆல் இந்தியா ரேங்க்னு சொல்லி சர்டிபிகேட் அவார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாளைக்கு இன்டர்வியூ போறப்போ ஒரு பிளஸ் அட்வான்டேஜ். ஆமா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும். இது போக இதுல 3 பேப்பர் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு, லான்னு ஒரு பேப்பர் இருக்கு, தென் வந்து டாக்ஸேஷன் சொல்லி ஒரு பேப்பர் இருக்கு. இந்த அக்கௌண்ட்ஸும் சரி இந்த லாவும் சரி ஏற்கனவே ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பாங்க, அதோட அப்கிரேட், அதோடைய ஆமா எஸ் அட்வான்ஸ்டு வெர்ஷன். டாக்ஸேஷன்ன்றது ஒரு புது டாபிக். டைரக்ட் டாக்ஸும் ஜிஎஸ்டி பத்தி படிப்பாங்க. ஓகே,
இதுதான் இந்த 3 பேப்பர். எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்க்கு. செகண்ட் குரூப்புக்கு 3 பேப்பர் இருக்கு. 3 பேப்பர். ஆடிட்டிங்கு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, காஸ்டிங், இந்த 3 பேப்பர் இருக்கு. இந்த 3 பேப்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குரூப். இதில் 6 பேப்பர் மொத்தமாக சேர்த்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் படிக்கும்போது 2 பேப்பருக்கு வந்து அப்ஜெக்டிவ் இருக்கும். இங்க எல்லா பேப்பர்லயுமே 30% அப்ஜெக்டிவ் இருக்கும். ஆனா நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆமா. ஒரு பேப்பர் எழுதணும் அப்படின்னா 30 மார்க் வந்து எம்சிக்யூ இருக்கும். பாக்கி 70 மார்க் வந்து டெஸ்கிரிப்டிவ் இருக்கும். ஆனா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இதுலயும் அதே தான். 40% இண்டிவிஜுவல் மார்க்ஸ் எடுக்கணும். 60% வந்து 50% வந்து அக்ரிகேட்டட். ஆமா எடுக்கணும். 60% எடுத்தா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட எக்ஸாம்ஸ் சொல்லிட்டு. ஆமா. ஒன்ஸ் இன்டர்மீடியேட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 கோர்ஸ் பண்ணணும். ஒன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரியன்டேஷன், அதாவது சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஒரு கோர்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா அவங்களே அதுவும் எக்ஸாம் அதுவும் எஸ் ஐசிஐ டைரக்டா கண்டக்ட் பண்ணக்கூடியது தான் இது. ஐசிஐ இன்ஸ்டியூட் எங்க இருக்குதோ அங்க போய் நம்ம பண்ணணும். இதுவும் சர்டிஃபைட் கோர்ஸ் மாதிரி. எஸ் 15 நாள் சாஃப்ட் ஸ்கில் ஒரு 15 நாள், தென் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து ஒரு 15. ஆமா, ஐடிடி கோர்ஸ் வந்து ஒரு 15 நாள் போய் பண்ணணும். ஒன்ஸ் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 கோர்ஸையும் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா தான் ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியும். 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப். ஸோ 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ப்ராக்டிக்கலாக வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட் ஃபார் ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு. என்னெல்லாம் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக படிச்சோமோ அது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக 1-2 எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்ல முடியுமா? ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சர்ன் இருக்கிறாங்க, அந்த கன்சர்ன் நம்ம ஆடிட் பண்ணுவோம். ஸோ ஆடிட் பண்ணும்போது இவங்க ஆடிட்டிங் சப்ஜெக்ட் என்ன படிச்சிருப்பாங்கன்னா எப்படி ஆடிட் பண்றது, எப்படி வந்து சாம்பிள் எடுக்கிறது. ஸோ அப்ப அதை போய் வந்து ரியல் வேர்ல்டுல போயிட்டு சாம்பிள் எடுத்து ஆடிட் பண்றது, என்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க, என்ன சரி பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல்ஷிப் வரைக்கும் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஃபைனல்ஸு. ஸோ ஃபைனல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபைனல் வந்து அதே மாதிரி தான் சார், 2 குரூப் தான், 6 பேப்பர் தான். அதே மாதிரி 30% எம்சிக்யூ, 70% டெஸ்கிரிப்ட், எல்லாமே சேம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து 3 பேப்பர் இருக்குது சார். ஒன்று வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அக்கௌண்ட்ஸு, இன்னொன்று ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று ஆடிட்டிங். இதான் ஃபர்ஸ்ட் குரூப்பு. ரெண்டாவது குரூப்பில் வந்து டைரக்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, தென் வந்து இன்டெகிரேட்டட் பிசினஸ் சொல்யூஷன் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் புக் சார். புக்கே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் எக்ஸாம் ஹாலுக்கு. அப்படியா? ஆமாம், எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அதான் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. புக் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா சி இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் அப்படி இருக்கும். ஸோ புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ட்விஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்மளுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நல்லா இருக்கும், அந்த பேப்பர் நல்லா இருக்கும். மற்ற எல்லா பேப்பருக்கும் நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் தான். பட் இந்த ஐபிஎஸ்ன்னு சொன்ன ஓப்பன் புக் இதுக்கு மட்டும் 4 மணி நேரம். ஏன்னா புக்கெல்லாம் புரட்டி எங்க பார்த்து ஸோ மனசுல இருக்கிறது எழுதுறது ஈஸி தான் சார், நீ தேடி எழுதுறது கஷ்டம் தானே. கரெக்ட். ஆமாம். ஸோ தட் அது 6 பேப்பர் மொத்தம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், தனித்தனியாக எழுதலாம், இல்லைன்னா சிங்கிளாக வந்து மொத்தமாக எழுதலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப்போட மார்க் இன்னொரு குரூப்பில் கேரி ஆகும். 6 வந்து ரேங்க் வாங்கணும் அப்படின்னா மொத்தமாக எழுதணும். ஸோ இது எல்லாமே அப்ளிகபிள். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இன்டர்வியூ முடிக்கும் போது ஒரு சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் ஒன்று, அப்புறம் ஐடிடி கோர்ஸ். இங்கே வந்து அட்வான்ஸ்டு சாஃப்ட் ஸ்கில், அது தென் அட்வான்ஸ்டு ஐடிடி அட்வான்ஸ்டாக இருக்கும். ஒரு 15 நாள் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாம் எழுத முடியும். அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஏ பிசிடின்னு சொல்லி ஒரு 4 இது இருக்கு. ஆமாம், இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆன்லைன் மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். 100 மார்க் டெஸ்ட் நடக்கும். ஸோ இதை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குவாலிஃபைட் சிஏ. ஸோ யுவர் சர்டிஃபைடு சிஏ. ஆமாம் ஆமாம். அப்போ சர்டிஃபிகேட் வந்து மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா? அது எப்போ எவ்வளோ நாள் கழிச்சு வரும்? அதெல்லாம் வந்துடும் ஒரு 6 மந்த்ஸ் மேக்ஸ். 2 விதமான சர்டிஃபிகேட். நீங்கள் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் போறீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வாங்குவீங்க. அதுவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. திரும்ப ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி அதுவும் வாங்கணும். ஆமாம், அதுக்குலாம் வந்து பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆமாம் இருக்கு சார். அமௌண்ட் இருக்கு. நம்ம இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ரெனிவல் மாதிரி. ரெனிவல் மாதிரி வந்து நம்ம சர்டிஃபிகேட். இப்போ ரெனிவல் மாதிரி வருஷம் நம்ம பே பண்ணணும். எஸ் சார். ஏன்னா அது ஒரு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது. ஆமாம் சார். வெரி குட், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஸோ அப்போ நீங்கள் சொன்னதை படித்து பார்க்கும்போது
நம்ம ஃபவுண்டேஷனில் ஆரம்பித்து அந்த இன்டரு ஃபைனல்ஸு ஆர்டிகல்ஷிப்பு ப்ளஸ் அடிஷ்னல் மாடியூல்ஸ் அண்ட் கோர்சஸ்லாம் சேர்த்து 4.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. 4 to 4.5 years. 4.5 இயர்ஸ் ஆகுது. சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் முடிக்கிற மாதிரி டைம் டியூரேஷன் வந்து எடுத்துக்குது. இப்போ நான் வந்து ஃபைனல் கொஷின் போயிடுறேன் சார். இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம சில கேள்விகள் எனக்குள்ள இருக்கு. கேளுங்க சார். இப்போ 12th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து நல்லா பிரைட்டாக படிப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப இம்பேக்ட் பண்ணுமா, இல்லை எந்த மாதிரி இருக்கும் சார் அது? சரிங்க சார். நான் 12th படிக்கும்போது 1200 மார்க் இருந்துச்சு. ஆமாங்க சார். நான் நான் படிக்கும்போது அதுதான் இருந்துச்சு. ஓகே. இப்போ நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன்னா 952 மார்க் எடுத்தேன். 952 952 தான் நான் எடுத்தேன். நல்ல ஸ்கோர் தான் சார். நல்ல ஸ்கோரா? ஓகே. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கிளாஸஸ் போகிறேன் சார். இன்னொரு கிளாஸஸ் போகிறேன். சில பேப்பர்ஸ்க்கு மட்டும் நான் கிளாஸஸ் போகிறேன். அப்போ கிளாஸஸ் போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் வந்து எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்க. எல்லாருமே 1000க்கு மேலே சொல்கிறாங்க. நான் 952 சொன்ன உடனே அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவமாக அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சார். அவங்கெல்லாம் வந்து ஒரு தடவை படித்தாங்க அப்படின்னா நீலாம் 2 தடவை படிக்கணும், அப்போ தான் நீலாம் கிளியர் பண்ண முடியும்னு சொன்னார் சார். நான் ஒரு சொன்னதை வந்து பார்க்குறீங்க, நல்லதா இல்லை கெட்டதா அந்த மாதிரி அவர் சொன்னது? அது எல்லாமே நம்ம பார்க்குற விதம் தான். ஆமா. எனக்கு என்ன அப்படின்னா முதல்ல ஒரு கோவம் தான் வந்துச்சு அந்த ஏஜ்ல. அவர் எல்லாரும் முன்னாடி நம்மள அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்ட் தான். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை விட கொஞ்சம் அதிகமான ஸ்டஃபா இருக்கிறாங்க, அதாவது which means படிப்புல. அப்படி இருக்கும்போது அவங்களோட நான் போட்டி போடும்போது கண்டிப்பா நான் என்ன பண்ணி ஆமா. அப்ப என்னோட கொஞ்சம் அதிகமா படிக்கிறவங்க இருக்கும்போது அப்ப நான் கம்மியா படிக்கிறேன் அப்படின்னா நான் படிக்கிறத டெவலப் பண்ணிக்கணும். கரெக்ட். ஸோ தட் நான் இதை எப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னா 12th உடைய மார்க்ஸோ இல்லை 10th உடைய மார்க்ஸோ இட் இஸ் இரலவெண்ட். கரெக்ட். பட் ஆனால் இந்த சிஏன்ற கோர்ஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கணுன்றதான் முக்கியம். ஏன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஒரு 4 to 4.5 years ஆகும்னு சொல்லிட்டு. இந்த 4 to 4.5 years முழுக்க இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, நமக்கு பிடிக்காத நேரங்கள் இருக்கும். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க படிப்பை பற்றி தான் யோசிப்போம். ஸோ கொஞ்சம் டாலரன்ஸ் நிறைய இருக்கணும். அந்த ஏஜில் அது இருக்குமா கேள்வி. ஏன்னா நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல தான் சார் நம்ம டீச்சர்ஸ் வந்து அவங்க சரியான முறையில் வந்து கைட் பண்ணணும். கரெக்ட். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள்லாம் வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் புக்கை வச்சு படிடா அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க அதை சொல்லக்கூடாது. கரெக்ட். நம்ம சொல்லணும், நமக்குள்ளேயே நம்ம படிக்கணும், நம்ம வந்து முடிக்கணுன்றத விட நான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க சார். ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வேற. இப்போ நண்பர்கள்லாம் வந்து ஜாலியாக இருக்குன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ் வேற மாதிரி இருக்கும். அந்த புரிதல் இருக்கணும் எடுக்கிறவங்களுக்கு. எஸ். அப்படி இருந்தனா அந்த மென்டாலிட்டி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் ஜாலியாக இருக்கிற நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது சார். கரெக்ட். ஆமாம். ஸோ தட் வந்து அதாவது படிக்கும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா இதை முடிக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க சார் உள்ள. நிறைய மார்க் எடுத்தவங்களும் கோர்ஸ் வேண்டான்னு வெளில போயிருக்காங்க. நிறைய மார்க் எடுக்காதவங்களும் வெளில போயிருக்காங்க. இங்க யாரு தான் வந்து நிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா யார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் நிக்க முடியும் சார். நான் சொல்லுவேன் இன்டெலிஜென்சியை விட எது முக்கியம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நானும் நம்புறேன், ரொம்ப நம்புறேன். நான் ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படி நானும் நம்புறேன். ஸோ தட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ அப்போ அதை இங்கே யார் கொடுக்குறாங்களோ கரெக்டாக அவங்க தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இங்கே அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கே வந்து இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ, ஸ்மார்ட் ஃபெல்லோ அந்த இதுக்கெல்லாம் இங்கே அதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்காக அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லல. அவங்க வந்து ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டால் போதும். நம்ம கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். இங்கே எஃபர்ட் தான் மேட்ரு சார். ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க, இன்பான் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல நான் வந்து அப்படி நானும் அதை ஒத்துக்க மாட்டேன், நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க தெரியும் எனக்கு. ஸோ அப்படி நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம ஏன் அப்படின்னா பான் டேலண்ட்னு ஒன்று இல்லை. ஸோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி அதை நம்ம லேர்ன் பண்றோம், அதை எப்படி நம்ம பார்க்குறோன்றது பொறுத்து தான் இருக்கு. ஸோ தட் யாராலையுமே முடியும். கரெக்ட். ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ இந்த சிஏ கோர்ஸை பற்றி ரொம்ப டஃப்பான கோர்ஸ்ன்னு சொல்லி
சொசைட்டில ஒரு மித்து இருக்கு சார். ஆமா கரெக்ட். அந்த மித்துமே ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா சார், நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ சிஏ கோர்ஸை பத்தி ஒரு சிஏ முடிச்சவங்ககிட்டயோ அல்லது ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டையோ நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும். சிஏ ஸ்டூடெண்ட்னா அதை ஒழுங்கா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தெரியும். அதுவே அதை பத்தி இல்லாத நாலேஜ் இல்லாதவங்ககிட்ட என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல்ல அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஒரு மாதிரி. ஸோ பயமுறுத்தி விட்டுறாங்க. ஆமா பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்து அந்த 12th முடிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெச்சூரா இருக்காது. அவங்களும் அதை இருக்காது. இன்னொன்னு பேரண்ட்டுமே என்ன தோணும் அப்படின்னா, நம்ம பையன் முடிச்சிடுவானா, எல்லாருமே கஷ்டம்னு சொல்றாங்களே. கரெக்ட். நம்ம குழந்தை மேல என்னதான் சந்தேகம் வந்ததுனாலே நம்மளால அதை பர்சீவ் பண்றது கஷ்டம் சார். ஆமா நம்ம குழந்தைங்க மேல நமக்கு என்னதான் வந்து ஒரு இது இருந்தா கூட, அவங்க மேல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா கூட, மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது ஒருவேளை இவங்க பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேரண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புஷ் பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம இங்க செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருந்தா வேலைக்கு செட் ஆகாது, இங்க செட் ஆகாது. கரெக்ட். ஸோ நம்மளா வந்து பாத்தீங்கன்னா செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிக்க முடியும். சூப்பர் சார், சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஃபைனலா வந்து ஒரு காமன் கொஸ்டின் சார், பேரண்ட்ஸோட ரோல் என்ன? பேரண்ட்ஸோட ரோல் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதுக்கு அவங்க எந்த மாதிரியான சப்போர்ட்டிவாக அவங்க இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஸோ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்? ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சார் பேரண்ட்டுடைய மைண்ட் செட்டை குழந்தைக்கு திணிக்கக்கூடாது சார். என்னுடைய ஆசையை கொண்டு போய் குழந்தைக்கு வந்து நான் திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. அது மாதிரி சிஏன்னு ஒரு நல்ல கோர்ஸ் இருக்கு, நீ படி அப்படின்னு சொல்லி சில பேரண்ட் பண்ணக்கூடாது. ஆமா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன், அவர் வந்து கிரிக்கெட்ல தான் வந்து ஆர்வமா இருக்காரு சார். ஆனா பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா அந்த கோர்ஸ் எடுத்துட்டு போக முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுடைய இது என்னன்றது நம்ம பார்க்கணும், விருப்பத்தை பார்க்கணும். கரெக்ட். இல்லை உள்ளுணர்வா அதை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கும்போது அவன் எப்படி ஷைன் ஆவார். கரெக்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசளவில் அந்த கோர்ஸ் அக்செப்ட் பண்ணல. கடைசி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா அதை கொண்டு வர முடியல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா பேரண்ட்டுக்கு, என்னை ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்க வந்தாலும் அவங்கள்ட்ட என்ன சொல்றது தான், இந்த கோர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கோர்ஸ்ப்பா, படிக்கிறதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பா சொன்னாங்களோ அம்மா சொன்னாங்களோ அதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸ் சரியாக வராது. ஸோ தட் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல்லாக நீ தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே சிஏக்குள்ளே வந்துட்டு திரும்ப முடியலன்னு சொல்லிட்டு வெளில போகிறவங்க நிறைய பேர் பார்க்குறேன் நான். ஸோ தட் அதை கரெக்டாக டிசைட் பண்ணணுன்றது ஒன்று. ஸோ பேரண்ட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, பேரண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பேரண்ட்டும் பண்ணுறது ஸ்மார்ட் மொபைல் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்படியே ஸ்மார்ட் மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கோ அந்த பர்பஸ்க்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்றதை இன்ஷூர் பண்ணிக்கணும். அது நம்ம பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க ப்ராக்டிக்கலாக. சார் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு 4-5 ஃபோன் இருக்குது சார். 12th முடிக்கிறானோ இல்லையோ கையில் ஃபோன் வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. நம்ம நிறையா பார்க்குறோம். நீங்கள் அவாய்ட் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் பெட்டராக பண்ணலாம்னு சொல்கிறோம். ஆமாம் சார். ஆக்சுவலாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு டூலை வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதப்பா, நீ ஃபோனையே பார்த்துட்டு இருக்காதப்பா, ஃபோன்லேயே கேம் விளாடுறான் என் பையன் அப்படின்னு அதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையே வந்து கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடனா அந்த மாதிரி நிறைய தொட்டில் ஆட்டி விடுறாங்க பேரண்ட்டு. ஸோ பேரண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க, அட் த சேம் டைம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு ஏதாவது ஒன்று தான் சார், ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். எஸ். ஸோ பட்டன் ஃபோன் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் மெசேஜ் பண்ண போகிறேன் இல்லை கால் பண்ண போகிறேன் எமர்ஜென்சிக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம் சார். இப்போ கிளாஸஸ்ல வந்து ஒரு இன்டர்வல் போன் விட்டா கூட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து வாட்ஸ்அப்ல யார் மெசேஜ் பண்ணா இதுதான் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்னா கூட அந்த பிரேக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான வெளியில பயன்படுத்துறது இல்லை. அவங்க போனை யூஸ் பண்றதுனால கூட கொஞ்சம் டயர்ட் ஆகலாம். இல்ல ஆமா, இப்போ இந்த டயர்டாகனு சொன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. என்னன்னா, நம்ம சும்மா இருக்கோம், இப்போ ரெஸ்டிங் பீரியட்னு நீங்கள் ஒன்று முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய் சோஃபாவில் வந்து டிவி பார்ப்பாங்க, அப்படிலாம் படுத்துட்டு ஃபோனை பார்ப்பாங்க. இது ரெஸ்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. என்னடா அது 1 மணி நேரம் நம்ம சும்மா இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் திரும்ப நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஆனால் டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்ட். ரெஸ்ட்டுன்றது எதுவுமே செய்யாமல் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது தான். கரெக்ட். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்குது.
ஸோ தட் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்களால இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க முடியாது. ஸோ தட் பேரண்டோட ரோல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிவைசஸும் வாங்கி கொடுக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இதை படி அதை படி, அது அவங்களுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அட் த சேம் டைம் மானிட்டர் பண்ணணும், இந்த மாதிரி பையன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக முழுக்க விட்டுறவும் கூடாது. என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்காங்களான்றதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். பட் அதை வந்து ஒரு டார்ச்சராக பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது அந்த கன்சர்னோட அதை செய்யணும், அவ்வளோதான் சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து பசங்களை டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பசங்க வந்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அவங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அந்த வீடியோ கூட முடிச்சிடலாம். ஆமாம், இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டு கேட்டீங்க. சரி, சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலாக சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சார், நான் படித்தப்ப இன்டெலிஜென்சி வந்து ரொம்ப இருந்துச்சா, இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரில எனக்கு. ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இன்டெலிஜென்ட்டாக பிரைட்டாக இருக்கிறாங்க சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் படிக்கிறப்ப பண்ண ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் இப்போ இருக்கா அப்படின்னா அது இல்லை சார். ஸோ என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா பேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, ஹார்ட் ஒர்க்கு கம்மியாக இருக்குது. ஒரு இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இமீடியட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில கான்செப்ட் நமக்கு ஈஸியாக புரியும் சார். கரெக்ட். சில கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கும். பல தடவை அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம் சார். அப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு இதை பார்த்துட்டு எனக்கு இது வரல, இது எனக்கு தெரில, அதாவது சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவே அவங்கள்ட்ட அந்த டாலரன்ஸே இல்லை அவங்களுக்கு. ஸோ கற்றுக்கிறப்போ என்னவா இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றுக்கிறப்போ நீ வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது சார், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இது வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள் சார், சேலஞ்சஸ். இது போக இந்த சோசியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஃபேஸ்புக், இன்ஸ்டா, பட் இன்னைக்கு நிறைய என்னென்னமோ இருக்கு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தட் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, தப்புன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. படிக்கும்போது படிப்புல தான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும்ன்றது தான் என்னோட இது. அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா, படிக்கணும் அப்படின்னு சிஏ படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா படிப்பேன், நல்லா தூங்குவேன், சாப்பிடுவேன், படிப்பேன். இந்த பேட்டர்ன் அப்படின்றது நம்ம உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் சார். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா படிப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. கரெக்ட். படிப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. கரெக்ட். அப்புறம் ரெஸ்ட்ன்றதே ஒன்று இல்லவே இல்லாம போய் அப்ப படிக்கும் போது என்ன ஆயிரும்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிரும். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ தட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர், ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, ஜென்ரலாக வந்து டாப் அத்லெட்ஸ் அண்ட் எலைட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இன்டர்வியூஸ் நீங்களுமே பார்த்துருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வேர்ல்டு சாம்பியன் குகேஷோடைய இன்டர்வியூவில் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களை இது பண்ணுமா அப்படின்னா, நான் சோசியல் மீடியா பார்த்தா தானே இம்பாக்ட் பண்ணும், நான் பார்க்குறதே இல்லையே. ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த விதமான சாக்ரிஃபைஸ் இருக்கணும் இல்லையா? அந்த சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம உணர்ந்து பண்ணணுமே தவிர்த்து நான் இப்படி பண்ணிட்டேன் நினைச்சா கூட அது நல்லா இருக்காது. கரெக்ட். ஆமா, ஸோ அது இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சார், என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், நம்ம ஒரு கோல் ஒன்று வச்சுட்டு வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்க கூடாது. நம்ம பண்ற எல்லா ஆக்ஷனும் அந்த கோலை ஓரியன்ட் பண்ணி இருக்கணும். கரெக்ட் சார். அதுதான் இந்த கம்ப்ளீட்டா. அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்றது பார்த்தா பிரைட்டா இருக்கிறாங்க. அப்போ உங்க டிஸ்ட்ராக்ஷனை மட்டும் தள்ளி வச்சுட்டா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணுவாங்க சார். வேற லெவலில் இருப்பாங்க சார், வேற லெவலில் இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஃபுல்லோ சார். நம்ம ஒரு கான்செப்ட் ரொம்ப கஷ்டம் நினைப்போம், ஆனால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஈஸி நினைப்போம், அதை கொஞ்சம் கம்மியாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் லேக் ஆகுது. அந்த டைமில் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுறாங்க சார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பேஷன்ஸும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் இந்த லெவல் கம்மியாக இருக்கும்போது அது மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாமே வருது. இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி. சூப்பராக வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க.
ஒரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். நல்லா பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது நம்ம ஃப்யூச்சரில் கூட பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். கண்டிப்பாக சார். உங்களோட நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக வந்து இந்த கோர்ஸை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். நான் நிறைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ தட் மேக்ஸிமம் என்னெல்லாம் இது இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து நீங்கள் போடலாம். அதுக்கும் ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. சார்ட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிடுறேன். ஷியோர் சார். ஷியோர். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.